காவேரி நீயா அப்படின்னா, நான் காவேரி தாங்க. நீங்கள் நீங்கள் தான் அம்முவோட அப்பாவா? ஓ, அம்மு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நல்ல பிள்ளை, கோவிச்சுக்காதீங்க, விளாண்டுருக்கும்போது கீழே விழுந்துட்டா அப்படின்னு. காவேரி, இதை தெரியலையா நீ? பார்த்துருக்கேங்க, நேற்றுக்கு தான் பார்த்தேன். நேற்றுக்கு தான் நீங்கள் காவேரியோட அப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். நேற்று காரில் வந்து விட்டுட்டு போனீங்கல்ல, அப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு கதையை சொல்ல போகுது நம்ம பிள்ளை அப்படிங்கிறது தான். காவேரி ஷாக்காக போகிறாரு, காவேரி ஷாக்காக, விஜய் ஷாக்காக போகிறாரு, ஷாக்காகி என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் அடுத்த கொஷினாக இருக்க போகுது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்தாக்க வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்குது. அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அது கனவை பற்றி சொல்லிகிட்டு இருக்குது. கனவுல வருவார்மா ஒருத்தர், அவரே அப்படியே இருக்கார்மா அப்படின்னு சொல்லும்போது சாரதாவுக்கு தோணணும். ஆனால் சாரதாவுக்கு எதுவுமே தோணாது அப்படிங்கிறது தான். வந்து ஒரு பொண்ணை பார்த்தேம்மா, அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே என்கிட்ட ஒட்டிக்கிறா, எனக்கு பார்த்தா அப்படியே அவளை பற்றியாவே நினப்பாக இருக்குதுமா, அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டு இருந்தோம், என்னை பார்த்தோன்னா தாண்டி விழுந்துட்டாமா அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ஒரு சிம்டம்ஸு, ஒரு உள்ளுணர்வு வரும்போது வந்துக்கிட்டு ஏயும் பியையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. இங்கே கனெக்ஷனுக்கே வரல. ஏன்னாக்கா யாருக்குமே தனித்தனியாக மூளை கிடையாது அப்படிங்கிறது தான். மூளையை கழட்டி வச்சுட்டு தான் அந்த சீரியல் எழுதணும் அப்படிங்கிறது தான். எல்லாத்தோட மூளையும், ஹீரோயின் எல்லாத்த மூளையும் கழட்டி வச்சிடணும். கழட்டி வச்சுட்டு நம்மளாக ஒன்று யோசிச்சு எழுதணும். அது வாழ்க்கையில் நடக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் ஹைப் கொடுக்கணும், பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் கொடுக்கணும், உடனே ஷாக் ஆகணும், உடனே அவ்வளோதான், அந்த கதை ஓடுனா போதும் அப்படிங்கிறது தான். அன்றாடங்காட்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்தந்த ஹைப்பில் அந்தந்த ஈவெண்ட்டில் டிஸ்க்ரீட்டாக வந்துக்கிட்டு அது வந்து உணர்ச்சியை தூண்டுனா போதும் அப்படிங்கிறது தான் தவிர, அதை தாண்டி வந்து கதை மனசு உணர்வுகளோடு போகணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. உடனே இந்த பொண்ணு வந்து பேசணுன்னா வந்துட்டு அவன் சொல்கிறாங்க, சரி உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னா உடனே இந்த பொண்ணு வசனம் பேசுது. அந்த வசனம் பேசும்போது நீங்கள் கவனிச்சது காவேரிங்கிறது ஒரு அருமையான நடிகை. அந்த அருமையான நடிகை வந்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு அவங்களே வந்துட்டு அப்ரப்டாக கத்தி பேசுவாங்க. நம்ம ட்ராமா மாதிரி, ட்ராமானாக்கா ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி அப்படியே கத்தி பேசுவாங்க. ஆனால் வந்துக்கிட்டு அவங்க முழுசாக மனசில் என்ன நினைக்கிறாங்க, ஏன் கல்யாணம் வேணான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த விளக்கமும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2.0 தொடங்கிறதுக்கு முன்னாடி 2.1 தொடங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, ஏமா என்னம்மா அக்காவுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்ட, யமுனாவுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்ட, எனக்கு எப்போம்மா கல்யாணம் முடிச்சு வைக்காம விட்டனியே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இப்போ கல்யாணம் வேணாங்கிறாங்க. ஏன் வேணாங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் உணர்வு இருந்துகிட்டு இருக்கும். இல்லை, நம்ம கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நம்ம இன்னும் கல்யாணம் முடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறத இந்த கனவுல வர்ற ராஜகுமாரன் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படின்னு தெரியல. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னா, இல்லை அக்கா தங்கச்சியெல்லாம் சொன்னாலுங்க அப்படின்னா, அக்கா தங்கச்சி ஃபோனை போட்டு என்ன சொல்கிறீங்கன்னா, போய் நின்று அப்படின்னா, எனக்கு இந்த சேலை கட்டிட்டு நிற்கிறதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லி சேலை கட்டிட்டு நின்றுட்டே சொல்லிகிட்டு இருக்குது. சேலை கட்டிட்டு நிற்கிறது இதெல்லாம் எனக்கு வராதுக்கா அப்படின்னு சொல்லுது. அது ஏய் போய் நின்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறான். உடனே வந்து இந்த அம்மா மனசில் வந்துக்கிட்டு, ஐயோயோ இவ கல்யாணம் பண்ணிருக்கே, இவன் பண்ண புருஷன் உசோடு இருக்கானான்னு தெரியலையே, அவங்க ஒரு பிள்ளை ஒன்று இருக்கே, அந்த பிள்ளையை பற்றி என்ன பேசுவா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த அம்மா சாரதா அது ஒரு பேக்கு மாதிரியே நிற்கிது. தெரியாத ஒரு அம்மாவாக அதனுடைய கடமைகளையும் அட் த சேம் டைம் இவள்கிட்ட மறைச்சிருக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறோமே அப்படிங்கிற விஷயத்துடைய கொஞ்சம் கூட கனாகனமே மனசில் பொருந்தாமல் அந்த அம்மா நிற்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே வராங்க. இங்கே வந்துட்டு சரி நான் கல்யாணம் பாறேன், அவ்வளோதான், கம்முன்னு இருக்கணும், வந்துட்டு நான் பாட்டில் வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் வரான். மாப்பிள்ளை வராங்க. மாப்பிள்ளை வந்துட்டு போய் முன்னாடி நிற்கிறாங்க, காஃபியை கொடுக்குறாங்க. உடனே வந்து அவங்களுக்கு இந்த பொண்ணை உடனே பிடிச்சி போகும். ஏன்னு கேட்டால் இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லணும் அப்படிங்கிறத அந்த பொண்ணு உடனே பிடிச்சி போகும். இப்போயே கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்கான் பற்றியா அப்படின்னு வசனம் பேசுவாங்க. அந்த வசனமெல்லாம் தெளிவாக வந்துட்டு 50 வருஷமாக இதே வசனம் தான். என்னடா வெக்கப்படுற அப்படிம்பாங்க. அவன் தலையை குனிஞ்சிக்கிட்டு இருப்பேன். இந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை முகத்தையே பார்க்கலையாம். ஆனால் மாப்பிள்ளை முகத்தையே வந்துனே பரவாயில்ல நல்லா படுத்துறீங்க, மாப்பிள்ளை முகத்தை கூட ஏற்றி பார்க்க மாட்டேங்கிறா, அப்படி நல்லா பொண்ணை வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறது. எந்த வருஷத்தில் இருக்கிறீங்கப்பா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருக்குது. திடீர்னு ரொம்ப மாடர்ன் ஆகி வந்துட்டு எல்லாம் வெளியே பேசிட்டோம், பொண்ணு மாப்பிளையும் பேசிட்டோம், என்ன பண்ணுறது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு முகத்தை பார்க்காம பேசுகிறீங்க, அதனால் வந்துட்டு எப்படி பொண்ணை வளர்த்துருக்கீங்க நீங்கள் அப்படின்னு தெரியும் போது ஐயா இவங்க அக்கிரமத்துக்கு அளவே இல்லையே, பொண்ணு பாரு பையன் வெக்கப்படுறான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணை பார்த்துட்டு அவன் பார்க்க முடியாமல் உட்காந்துருப்பான். குமார் வசனம் சொல்கிறேன், ஏய் பொண்ணை பார்க்க வெக்கப்படுறான்டா அவன் அப்படி பார்க்கல, ஏய் வெக்கத்துக்கும் கோவத்துக்கும் அசூயைக்கும் தெரியாதடா டிஃபரன்ஸு அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு யாருக்குமே கண்ணில் முன்னாடி நடக்கிறதே தெரியாது சீரியலில் அப்படிங்கிறது தான். கடைசியாக வந்து அனுப்பி வச்சிங்க பாரு, ஃபோனை பண்ணாங்கனாக்க வந்தாலும் முடிச்சு போச்சு, நான் எனக்கு பொண்ணு பிடிக்கிறேன், இப்போ மாப்பிள்ளை பிடிக்கல, கல்யாணம் இப்போ விருப்பம் இல்லைன்னு சொல்லிடணும் அப்படின்னு இந்த பக்கம் மிரட்டிடுது. சரிடா இந்த பக்கம் வருவோன்னு பார்த்தாக்கம், ஏன் இந்த மீசக்காரர் வந்துக்கிட்டு சாரதாவை தேடி அலைகிறாருன்னு தெரியல. சாரதாவை நடு ரோட்டில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த அம்மா சொல்லுது வந்துட்டு, சாரதா சொல்கிறாங்க, இப்போ உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததில் சந்தோஷங்க அப்படின்னாக்கா, உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் இல்லையே அப்படின்னு மீசக்காரர் இருக்கிறார். ஏன் அந்த அம்மா என்ன பண்ண சொல்லுங்க, உங்கள் வீட்டை பிடுங்கிச்சா, உனக்கு சொத்தை பிடுங்கிச்சா அவன்கிட்ட, என்ன பண்ணுச்சு அந்த அம்மா பாவம். அந்த அம்மா வந்துட்டு தன்னோட மகளை வந்துட்டு பேத்தியை அவன்கிட்ட கொடுத்துட்டு மகளை மட்டும் கூட்டிகிட்டு போச்சு. அது நினைவு தெரியாத பிள்ளைய. அந்த பிள்ளைகிட்ட வந்துக்கிட்டு என்ன காவேரிக்கு நினைவு வந்துருச்சா,
காவேரி இப்போ எல்லாத்தையும் பார்த்தா இப்போ புரிஞ்சுக்கிறாளா அப்படிங்கிற ஏதாச்சும் ஒன்று இருக்கும்ல. எந்த கர்மாதியும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் இவர் வந்துக்கிட்டு இவங்க கோவம் காட்சி என்ன வந்தீங்க, உங்களை தான் சொன்னோம்ல நீங்கள் சொந்த ஊருக்கு போச்சோம். டே என்ன கடை என்ன ஆட்டுக்குட்டிகிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க என்ன, அவங்க ஒரு ஃபேமிலி, ஒரு பிள்ளை, ஒரு 3 பிள்ளைகளை வச்சு வளர்க்குற ஒரு அம்மா. அந்த அம்மா வந்துக்கிட்டு அது எங்கே போகிறது, நீ தான் முடிவு பண்ண, சொந்த ஊருக்கு தானே போகிறீங்க, நீங்கள் எங்கே வந்தீங்க, நீங்கள் நாங்கள் வர இடம் பார்த்து நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அம்மா சொன்னது, இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் வர்றதே தெரியாதுங்க எங்களுக்கு அப்படிங்க பாருங்க. அப்புறம் அவன் பேத்தி எப்படி இருக்கா அவளை பார்க்கணுமே, இப்போ அப்பா நல்ல வேலை கேட்டேன் அப்படின்னு. பேத்தி நல்லா இருக்கேன்னா, பேத்தியெல்லாம் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்குது, அதெல்லாம் வராது, நீங்கள் பார்த்துட்டுங்க, நீங்கள் முதல்ல அந்த டிஸ்டர்ப் பண்ணது நிறுத்திட்டு ஊருக்கு போகிற பரம்பரை வழியை பாருங்கள் நீங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ கூட எங்கே வேலை கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கல நீங்கள், ஏன்னா ஸ்கூல்னு சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிறதுனால. என்னடா மிரட்டுறீங்கன்னு. கடைசியில் அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் அந்த பொண்ணு விளாண்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே பதுக்கி விழுந்துருது, முட்டியில் அடிபட்டுருது. அடிபட்டோன்னா ஐயோ அம்மூ அப்படின்ட்டு ஓடுறாங்க. இதை திரும்பவும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. எப்படிடா ஸ்கூலில் வந்துக்கிட்டு வீட்டில் கூப்பிட்ற அம்மா அப்பா சொல்கிற செல்ல பேரெல்லாம் கூப்பிட்டு அம்மு பப்பு அப்படின்னு பேர் பம்கின் கூப்பிட்டுருப்பீங்க இவ்வளோ இருக்குது. அந்த பிள்ளை பேர் ஒன்றுக்கு அட்டண்டன்ஸ் வச்சுருப்பீங்கப்பா, அதில் அட்டண்டன்ஸில் பேர் இருக்கும், இன்னமும் தெரில. 1000 இருந்து வசதியிலேருந்து நோ பீஸ் ஆஃப் மைண்டுன்னு இவங்களுக்கு வந்துக்கிட்டு எல்லாருந்தும் வந்துட்டு அது பேர் தெரியாது. காவேரிங்கிற பேரை தெரியறதுக்கு 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அட்டண்டன்ஸே பார்க்காம ஒரு டீச்சர் இருப்பாங்க பாருங்களேன். அதான் கொடுமை. டீச்சரோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா, நம்பர் சொல்லி கூப்பிடாமல் பேர் சொல்லி கூப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நான்லாம் வந்துட்டு காலேஜில் ஒர்க் பண்ணேன். 3000 பேர் இருந்தால் ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே எனக்கு வந்து பேர் சொல்லி தெரியும், பை நேம் அப்படி தான், இல்லைன்னா வந்து அடையாளம் சொல்ல தெரியும். இது சும்மா வெறுமனே நம்பர் வச்சு சொல்கிறதில்ல. அதனால் டீச்சர்ஸ்லாம் முக்கியமாக பார்க்குறது அட்டண்டன்ஸில் பேர் எடுத்து பார்க்குறது தான். யார் பேருக்கு அப்புறம் யார் பேர் வருங்கிறதுலேருந்து எல்லாமே தெரியும். அது சரி, ஒரு டீச்சராக யோசிக்கணும்ல, அதெல்லாம் நமக்கெல்லாம் கிடையாது. நமக்கு எதையுமே யாரும் அம்மாவாக வந்து யோசிக்கிறதில்ல, மகளாகவும் யோசிக்கிறதில்ல, மாமனாராகவும் யோசிக்கிறதில்ல. சும்மா எனக்கு தோன்றதை நான் பாட்டில் கதையாச்சு வரையும் எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்லி எழுத வேண்டியதான் போல இருக்குன்னு. உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அம்மு இருக்குது. அம்மு வந்து உடனே அப்போ சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிடுங்க, ஒரு வேளை வந்து கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போகட்டும் அப்படிங்கிறது நல்லது தான். எனக்கு கீழே விழுந்த பிள்ளை வந்து உடனே வச்சுக்கிட்டா அது ஒரு நல்ல முடிவு அப்படிங்கிறது தான். பேரண்ட்ஸ் வந்து தே லைக் கன்டினியூ பண்ணிட்டு, இல்லைனா கூப்பிட்டு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த பொண்ணு கூப்பிடுது. இங்கே வந்து அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா என்ன ஆச்சு, அடிபட்டுச்சா அப்படின்னு. ஏன்னு கேட்டால் இங்கே யாருன்னா சித்தப்பா சித்தி சிறும்ப கூட இருங்க அப்படிங்கிற. சித்தப்பா பண்ண துரோகங்கள்லாம் ஒன்றுமே தெரியாமல் இப்போ சித்தப்பா நீங்களும் எங்களோட இருங்க சித்தப்பா, அப்பா தாத்தாவுக்கும் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு. தாத்தாவும் வந்துட்டு இப்போ 2.1 மாறின ஒரே ஒரு சமாச்சாரம், தாத்தா வந்துக்கிட்டு வில்லனாக போயிட்டார் அப்படிங்கிறது தான். அவர் வந்துக்கிட்டு கொஞ்சம் கூட நியாயமாக பேச மாட்டேங்கிறார். அவர் கொஞ்சம் கூட காவேரியை பற்றி கவலைப்படல. காவேரி நல்லா இருக்காளா இல்லையா, நினைவு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத மனுஷர்லாம் வச்சுக்கிட்டு இப்படி மனுஷர்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறத. மனசு அறுக்கு அப்படிம்பாங்க, அதெல்லாம் இல்லாமல். அப்போ உடனே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அம்முக்கு நம்ம ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை தான், நம்ம அது சின்ன அடி தான் போட்டுருக்கோம், நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து கூட்டு போய் நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ போகிறாரு. போகும்போது காவேரியை பார்ப்பாங்களா, இல்லை காவேரி அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு கம்மோட இருந்த நேரத்தில் வந்து ஃபோன் பண்ணி சாரதா வலிக்கு விழுந்துட்டாங்கன்னு வீட்டுக்கு போயிடுவாங்களா அப்படிங்கிறது தெரில. நேரில் பார்த்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள்.